அவர் தனியா நிக்க ஆசைப்படுறாரு மேடம். அவரை சுற்றி இருக்கிறவங்க உசுப்புறாங்க. இந்த களத்தின் நிலவரம் தெரியாமல் நீங்க இறங்குனா எல்லா கட்சியும் அவுட் ஆகி நீங்க தான் சிஎம் ஆவீங்கன்னு அவரை உசுப்பி விட்டுருக்காங்க. ஆனா அவர் ரொம்ப நம்புறார். தமிழக அரசியல்ல தான் இறங்கினால் அப்படியே களமே மாறிவிடும் என்று நம்புகிறார். அதுவும் அவரது அறியாமை. காங்கிரஸ் 9% வாங்கியிருக்கு இந்த எலெக்ஷன்ல. அப்ப காங்கிரஸ் கட்சி 9% பலமா காங்கிரஸ் கட்சி 3% தான் இருக்கிறது. நீங்க சொன்னது போல தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் அரசியலில் தான் இறங்க போறோம் அப்படின்னு சொல்லி மாநாட்டுக்கான வேலையை கூட நடத்திட்டு இருக்காரு. பேச மாட்டேன்னு சொன்னாரு, ஆனா அரசியல் பேசினாரு ஒரு மேடையில. இவர் தனி வழியோ அப்படின்னு நினைக்கும் போதே நான் ஒரே வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுக்கு எதிர்ப்பை கையில் எடுத்தார். சோ அப்ப விஜய் சொல்ல வருவது என்ன? அவர் தனியா நிக்க ஆசைப்படுறாரு மேடம். அவரை சுற்றி இருக்கிறவங்க உசுப்புறாங்க. இந்த களத்தின் நிலவரம் தெரியாமல் நீங்க இறங்குனா எல்லா கட்சியும் அவுட் ஆகி நீங்க தான் சிஎம் ஆவீங்கன்னு அவரை உசுப்பி விட்டுருக்காங்க. அந்த ஆசையில அவருக்கு இறங்க போறாரு. அநேகமா அவர் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டாரு. ஒன்று தைரியமா இறங்கி நின்றுவாரு, இல்ல கடைசியில நேரம் கட்ட சர்வேக்கள் பல எடுத்து பார்த்துட்டு நம்ம அவருடைய பருப்பெல்லாம் தமிழக அரசியல்ல வேகாதுன்னு முடிவு பண்ணிட்டா கடைசி நேரம் ரஜினி மாதிரி கௌரவமா எனது மன்றம் நற்பணிகளை செய்யும்னா எலெக்ஷன்ல நிக்காம கூட ஒதுங்க வாய்ப்பு இருக்குங்கிறது எனது கருத்து. ஆனா அவர் ரொம்ப நம்புறார். தமிழக அரசியல்ல தான் இறங்கினால் அப்படியே களமே மாறிவிடும் என்று நம்புகிறார். அதுவும் அவரது அறியாமை. இறங்கினா தான் தெரிஞ்சுக்க போறாரு. அந்த விஜயகாந்த் வாங்கின ஓட்ட கூட அவர் முதல் முறையா 8.33 வாங்கினார். அந்த வாக்கை கூட வாங்குவது சிரமமாக இருக்கும். ஏன்னா இத்தனை முறை போட்டி இருக்கு. சீமானும் தனியா இருக்காரு. அப்ப எல்லாருமே இந்த மாதிரி இருக்கு, 4 முனை இருக்காங்க. 5வது முனையா இறங்குறாரு. அப்ப அந்த 8% கூட அவரால் வாங்க முடியாது என்பது. ஏன்னா நான் களத்தை மத்தவங்கெல்லாம் மொத்த ஆய்வாளர்னு சொல்லிட்டு சென்னையை விட்டு எந்த ஊருக்கும் போனதில்லை. மெட்ராஸ்ல இருந்து டிவி சாயந்தரான டிவி சேனல்ல போய் உட்காந்து பேசுவாங்க. அவங்களுக்கு எந்த ஊரையும் தெரியாது, எந்த கிராமத்தையும் தெரியாது. நான் 1.5 வருஷமா இது எம்பி எலெக்ஷனுக்கு போகாத சட்டமன்றம் இல்லை. நான் தொடாத சட்டமன்றம்னா ஒரு 20 இருக்கும், அவ்வளவுதான். மீதி 200 சில்லற சட்டமன்றம் போயிட்டேன். கிராமங்கள் ஒரு 500-600 கிராமம் பார்த்திருப்பேன். ஏன்னா கிராமங்களின் தன்மை தான் அரசியலுடைய பேஸ். ஒவ்வொரு கட்சி பலத்தை அந்த கிராமங்கள்ல தான் சரியா உணர முடியும். ஒரு டவுன்ல பாத்தீங்கன்னா கட்சி பலம் ஸ்கேன் பண்ணிட முடியாது. சர்வே எடுப்போம், அதுல வர்ற யாருக்கு ஓட்டு போடுங்கிறத வேணா தெரிஞ்சுக்கலாம். கட்சியின் பலம் என்று ஒன்று இருக்கிறது. அது கிராமம் தோறும் கிளியரா பார்க்க முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு கட்சி என்ன நிலையில் இருக்கிறத ஒரு 500 கிராமம் பார்த்தோம்னாலே நமக்கு சராசரி ரிசல்ட் வந்துடும். இந்த கட்சியினுடைய பலம் இது, இந்த கட்சியினுடைய பலம் இவ்வளவு என்று எல்லாமே வரும். பெரிய கட்சியில இருந்து சிறிய கட்சி வரைக்கும் வந்துடும். நான் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கிராமங்களை ஆய்வு செய்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். மத்தவங்க மாதிரி சும்மா மெட்ராஸ்லயே உட்காந்துக்கிட்டு அள்ளி விடுற வேலையை நான் செஞ்சது இல்லை. அதனால சொல்றேன், விஜய் அந்த 8% கூட வாங்க இயலாது. 5 அல்லது 6 வாங்கினா, கமலஹாசன் வாங்கின அந்த ரேஞ்சை தான் அவர் தொடர முடியும். அவர் 4.5 வாங்கினாருன்னு நினைக்கிறேன். இவர் வேணா சற்று அதிகமாக 5 முதல் 6 வரைக்கும் வாங்க. அதுக்கு மேல இவர் வாங்க முடியாது, தனியாக நின்றார். சார், ரொம்ப தெளிவான ஒரு பார்வையை கொடுத்திருக்கீங்க. இதை தொடர்ந்து மற்றொரு கேள்வி சார். நீங்க நிறைய கிராமங்களுக்கு பயணப்பட்டிருக்கீங்க, நான் அரசியல் களத்தை பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நீங்க செய்யறீங்க, செயலியும் இருக்கீங்க. அதனால இங்க ஒரு வார்த்தை இருந்தது, இது நோட்டா கட்சி, 3% வாக்கு வாங்கும் கட்சி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை விமர்சனம் செய்த காலங்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு பாஜக கிராமங்களில் கூட வளர்ந்திருக்கிறதா? இதை பற்றி உங்கள் பார்வை சார். அதாவது கட்சி ஒட்டுமொத்த ரேசியோல வளர்ந்துருக்கு மேடம். 2% இருந்து 3 ஆகி 4 ஆகி இப்ப 6க்கு வந்திருக்கு. இப்போ தற்போதைய கட்சி பலம் நான் என்னுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் 6% இருக்கிறது. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க 11% ஓட்டு வாங்கிட்டோம், எங்க கட்சி பலம் 13. வாங்கும் வாக்குகள் கட்சி பலம் இல்லை. இப்ப அதுக்குத்தான் கிராஸா உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் நானே உங்களை கேட்பேன். காங்கிரஸ் 9% வாங்கியிருக்கு இந்த எலெக்ஷன்ல. அப்ப காங்கிரஸ் கட்சி 9% பலமா? காங்கிரஸ் கட்சி
காங்கிரஸ் கட்சி 3% தான் இருக்கிறது. அதுதான் நான் களத்துல தமிழ்நாடு பூரா பார்த்தா சராசரி. ஆக வாங்கும் வாக்குக்கு அதை கட்சி பலமா எடுக்க முடியாது. உண்மையான கட்சி பலம் பாஜகவிற்கு இன்றைய அளவில் 6 தான். அதுதான் பலம். மீதி வாக்கு எப்படி அந்த கூட்டணிக்கு வருதுன்னா, அதாவது ஒரு கூட்டணிக்கு பாஜக கட்சி பல வாக்கு, பாமக கட்சி பல வாக்கு, 2 கட்சி பல வாக்கு. மீதி எல்லாம் லெட்டர் பேட் கட்சிக்கு எந்த பலமுமே கிடையாது. ஏசிஎஸ் ஆகட்டும், பாரிட்டு யாருக்கும் 1000 2000 ஓட்டு கூட யாருக்கும் கிடையாது. இண்டிவிஜுவல் பெர்சனாலிட்டி அவங்க நின்ற தொகுதிகளில் காசை வாரி இறைக்கிறப்ப காசுக்காகவும் அந்த தனிநபர் அந்த மரியாதைக்காக ஓட்டு போடுறாங்க. பாரிவேந்தர்னா அந்த தொகுதியில மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு, சேவைகள் செய்யறாரு, ஓட்டுக்கும் பணத்தை அள்ளி வீசினதுனால அப்படி இருந்து அவர் 1 லட்சம் சில்லறதான். ஏசி சண்முகத்துக்கு அந்த பகுதியில முதலியார்கள் பெரிய வாக்கு வங்கி. வேலூர் பார்லிமெண்ட்ல அந்த சமூகம் அவருக்கு கை கொடுத்தது. பணமும் அள்ளி வீசினாரு. அவருக்கும் ஒரு நல்ல இமேஜ், கல்வி நிறுவனங்கள் நிறைய வச்சிருக்காரு. அந்த அடிப்படையில அவரும் ஒரு நல்ல வாக்கு, 3 லட்சம் ஓட்டு என்ன பண்ணாங்க. இது அந்த இண்டிவிஜுவல் பெர்சனாலிட்டியா வாங்கியிருக்கிறாங்க ஒழிய அவர்களுக்கு கட்சி பலம் கிடையாது. கட்சி பலம் என்பது பாஜகவும் பாமக மட்டும். அந்த பலத்தை சேர்த்தா 10%க்குள்ளதான். அப்ப எப்படி 18 வாங்கினாங்கன்னா, மோடி பிரதமராக வேண்டும் என்று நடுநிலையாளர் இருக்காங்க இல்லையா, எந்த கட்சியும் சேராமல் ஒரு 12-15% நடுநிலையாளர்கள். அந்த நடுநிலை தொகுதியிலிருந்து ஒரு 8-9% வாக்கு மோடி வர வேண்டும் என்று இந்த அணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அந்த வாக்கு ஆடாகிறப்ப இவங்களுக்கு உண்மையான பலம் 6 நாள் 11 காமிக்கும். அதுதான் கிராமங்களில் பிறகு இன்னொன்னு மேடம், கிராமத்தில் வளர்ந்திருக்கான்னு கேட்டீங்க, பர்டிகுலரா கேட்டீங்க இல்லையா? அனைத்து கிராமங்களிலும் பாஜக கால் ஊன்றவில்லை. குறிப்பாக பட்டியல் சமூக கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அருந்ததியர் சமூக மக்களும் பறையர் சமூக மக்களும் வாழக்கூடியதுல 1% கூட பிஜேபி இல்லை. அந்த சமுதாய மக்கள் மத்தியில சுத்தமா இல்லை. அதே சமயம் தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க இல்லையா, பட்டியல் சமூகத்தில் ஒரு பிரிவு, அந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5% to 5 முதல் 7% அந்த அவர்களிடையே ஒரு சிறிய பலம், பெரிய பலம் இல்ல, ஒரு சிறிய பலத்தை வைத்துள்ளது. பிறகு வேற கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா அந்த கட்சி பலம், இது பட்டியல் சமூகம் பெரிய தொகுப்பு, மைனாரிட்டியில நில், கிறிஸ்டின் முஸ்லிம்ல நில் ஆயிரும். பிறகு சமூக ரீதியா பாத்தீங்கன்னா மேஜர் சமூகமான இதர சாதிகளில் மேஜரா இருக்கிறவங்க வன்னியர்லையும் பாஜக சுமார் 2% தான். பெரிய வளர்ச்சி வன்னியர்ல கிடையாது. அதே சமயம் ஒரு பிராமணருடைய வாக்கு 1.5% தான் தமிழ்நாட்டுல. 3% இவங்க பழைய ரெக்கார்டா சொல்லுவாங்க. ஆனா எப்படி பாப்புலேஷன் மாறுதுன்னா, சில சமூகங்கள் 60 வருஷமா பெர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுல பிராமின் மாதிரி அப்பர் கிளாஸ் பூரா அந்த பெர்த் கண்ட்ரோல் படிப்படியா கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் 15 வருடம் வரைக்கும் பல சமுதாயங்கள் அவங்க பெர்த் கண்ட்ரோலே பண்ணல. அப்ப சதவீதமே மாறி போகும் இல்லையா? இவர்கள் 20 இருந்தவங்க 40 இருப்பாங்க, பிராமணர் 3 இருந்தவங்க 2 இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இடப்பெயர்வு, அவங்க படிச்சு எல்லா மாகாணத்துக்கும் போயிட்டாங்க, எல்லா வெளிநாட்டுக்கும் போய் உட்கார்ந்துட்டாங்க. அதாவது படிச்சு வேலைகளுக்கு தொழில்களுக்குன்னு போயிட்டாங்க. அப்ப இடப்பெயர்வு மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடு, இதனால பிராமண சமுதாயம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1.5% இருந்தாலே பெரிய விஷயம். அதற்குள் நுழைந்து டெஸ்ட் பண்ணா பிராமண சமுதாயத்துல ஒரு 80% குறையாம பாஜக ஆதரவான. அப்ப அதைத்தான் கேட்டாங்க ஒரு நண்பர் பிராமணர், என்ன நீங்க இப்படி சொல்றீங்க சார்? உங்க பிராமண ரீதியில பூரா பாஜகன்னா தமிழ்நாடு பூரா பாஜகன்னு நீங்க நினைச்சா அதை அறியாம சார். வாங்க, ஒரு பட்டியல் சமூக ஊருக்கு போவான், ஒருத்தன் கூட பாஜகன்னு இருக்க மாட்டாங்க கிராமத்துல. அது மாதிரி ஆயிரக்கணக்கான கிராமம் தமிழ்நாட்டுல இருக்கு சார். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு செட்டியார் சமூகத்துல ஓரளவு பாஜக இருக்கு, ஓரளவு பிள்ளை முதலியார்ல ஓரளவு இருக்கு. பிராமணருக்கு அடுத்து கொஞ்சம் அதிகமா தென்படக்கூடிய ஒரு சமூகம் பாஜக இருக்குன்னா நாயுடு சமுதாயத்துல கணிசமா. பிராமணருக்கு அடுத்து கொஞ்சம் அதிகமான இதுன்னா நாயுடு. அதே இது நாடார் சமூகத்துல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில மட்டும் ஃபுல்லா இருக்காங்க இந்து நாடார்கள், கிறிஸ்தவ நாடார்கள்ல இந்து நாடார்கள். அதே இது திருநெல்வேலி இங்கிட்ட எல்லாம் இப்படி இங்க இந்த பக்கம் இருக்கிற விருதுநகர் எல்லாம்
நாடார்ல பெரிய கட்சி வந்து திமுக தான், தூத்துக்குடியில இருந்து வச்சுக்கோங்களேன். நாடார்ல இந்து, ஏன்னா பாதி பேருக்கு கிறிஸ்டின் நாடார் கிடையாது, இந்து நாடார்லையும் குறைவாகத்தான் இருக்கிறது பிஜேபி. ஆனா கன்னியாகுமரி மட்டும் விதிவிலக்கு. கன்னியாகுமரி அதை ஒட்டிய பகுதிகள் மட்டும் இந்து நாடார்ல 60-70% வந்து பிஜேபியில இருக்காங்க. ஆனா நாயுடுவை பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல பார்த்தாலும், கோயம்புத்தூர்ல பார்த்தாலும், மதுரையில பார்த்தாலும், விருதுநகர் திருநெல்வேலி பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் அந்த நாயுடுல பிராமணிக்கு அடுத்து ரேசியோ பாப்புலேஷன்ல பிஜேபிக்கு கொஞ்சம் நல்ல ஆதரவு அவர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆக இப்படி சில சமூகங்கள், பெரிய சமூகங்கள் நில்லு 1%, பிராமணர் வேணா 80% மேல, ஆனா மீதி பிசி கம்யூனிட்டி எல்லாம் 10%, 8% இப்படித்தான் இருக்காங்க. ஏன்னா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தமிழக சராசரி என்ன வருங்கிறது ஈஸியா. இதுல இன்னொரு 15% வந்து சிறுபான்மையில நிலை, பட்டியல் சமூகம் 20% தாண்டி ஏறக்குறைய 35%, 1/2% கூட கிடையாது பாஜக. தமிழக பாப்புலேஷன்ல 35%, 1/2% கூட கிடையாது. மீதி 65% தான் பாஜக இருக்கு. அதுவும் பெரிய லெவல்ல இல்லையே. 1 இயர் 10-12% தான். அங்கேயும் 2%, 1.5% தானே இருக்காங்க. இந்த மாதிரி பிரிச்சு அதே மாதிரி முத்தரையர்ல கம்மி தான், மூப்பர்ல கம்மி தான், வளையர்ல கம்மி தான். இந்த மாதிரி இது அப்பர் பேக்வர்ட்ல மட்டும் அந்த 8% கவுண்டர்கள் இருக்காங்க ஓரளவு. ஆயினும் அவர்கள் ஓரளவுதான், பழைய நிலை இல்லை. எடப்பாடியின் ஆதிக்கத்துக்கு முன்னாடி நாயுடு அளவு இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு தங்கள் ஹீரோவா எடப்பாடி தங்கள், ஏன்னா அவங்க லாபி, ஆட்சி புரியக்கூடிய லாபி, தங்கள் சமூக அதிகாரத்தை நிலைநாட்டிய எடப்பாடியை ஆதரவிக்க வேண்டும் என்பதில் ஏற்கனவே அதிமுக கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்கு தான். பிஜேபியும் அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் வளர்ச்சி வந்தது. அந்த வளர்ச்சி அவரு சிஎம் ஆன உடனே அப்படியே எடப்பாடி பக்கம் ஃபுல்லா போச்சு. இப்ப திரும்ப எம்பி எலெக்ஷன்ல தற்காலிகமா அங்க இருந்து அப்படி இங்க வந்திருக்கு. அது நகர்வு பிஜேபிக்கு கணிசமா நகர்ந்திருக்கு. ஆனா அது டெம்பரவரி. இப்ப திரும்ப சட்டமன்ற தேர்தல் வந்தா அந்த கொங்கு மண்டலத்தின் பெரும்பகுதி கொங்கு கவுண்டர் வாக்குகள், அதே இது நாயுடு வாக்குகள், அங்க கொங்கு மண்டலத்துல நாயுடு செட்டியார் வாக்குகள் இப்ப பிஜேபிக்கு போட்டவன் சட்டமன்றத்திலையும் போடுவான். ஆனா கொங்கு கவுண்டர்கள் லாபி வந்து நம்ம எடப்பாடி வந்தா தான் நம்ம அதிகாரம். இப்ப அண்ணாமலை நின்ன கோயம்புத்தூர்லயே, அது நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோக்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். கொங்கு கவுண்டர், அதிமுக இருக்கிற கொங்கு கவுண்டர்ல பெரும்பகுதி அண்ணாமலைக்கு ஓட்டு போட தயாராகி போட்டாங்கன்னு. அப்படி போட்டுமே 1,00,000 ஓட்டுல தோப்பாருங்கிறதை நான் என்னுடைய வீடியோக்கள்ல சொல்லிட்டேன். தமிழ்நாட்டுல இந்த ரிசல்ட்டை கோயம்புத்தூரை சரியா சொன்ன ஒரே நபர் நான் தான். எல்லாருமே மிளிங்கி திமுக மீடியாக்களே கஷ்டம்னு, ஏதாவது ஜெயிச்சிருவோம், 20,000 ஜெயிச்சிருவோம்னு சொல்லி தெரிஞ்சாங்க. ஆனா நான் ஒருத்தன் தான் 1,00,000 சொன்னதுக்கு அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு. நான் ஆய்வாளன், எனக்கு ஆய்வு சர்வேல வர்றதைத்தானே நான் பேச முடியும். இப்ப வந்த பிறகு அந்த கரெக்டா சொன்னாப்லயே ஏதோ விஷயம் இருக்குன்னு இப்ப பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு நான் சொல்றப்ப நம்பல யாரு. ஆனா அந்த வாக்கு நகர்வுகள் அங்க அப்படித்தான் கொங்கு மண்டலத்துல. இப்போ திரும்ப எம்எல்ஏங்கிறப்ப அந்த கொங்கு வேளாளரின் பெரும்பகுதியை எடப்பாடி வாங்குவாரு. பிஜேபி 2வது டிஎம்கே, 3வது தான் பிஜேபி கொங்கு வேளாளர் சமுதாயத்தில் அந்த மண்டலம். ஆனா இப்ப பிரிக்கிறதனுடைய விளைவு பழைய வெற்றியை அதிமுக பெற முடியாது, சட்டமன்றத்திலையும் பெற முடியாது. ஏன்னா பிரிச்சிடுறாங்க இல்லையா. ஏன்னா போன சட்டமன்றம் பாத்தீங்கன்னா பாஜக கூட இருந்தது, இருக்க போய் தான் 10 தொகுதியில வென்றாங்க அந்த ஜோன்ல. இப்போ பாஜக அப்ப இருந்த விட இப்போ ஒரு 2% அங்க வளர்ந்துருக்கு. அப்ப தனியா நின்றுட்டா டிஎம்கே அந்த 10 தொகுதியும் டிஎம்கே தான் வின் பண்ணும். ஏடிஎம்கே கொங்கு மண்டலத்திலேயும் ஒரு சீட்டு கூட வராது சட்டமன்றத்துல, பிஜேபியும் வராது. அதாவது அதிமுக டெபாசிட்டை காப்பாத்தி சீட்டு ஜெயிக்க முடியாது. பிஜேபிக்கு ஏறக்குறைய எல்லா தொகுதியும் டெபாசிட் காலி ஆகிடும். கொங்கு மண்டலத்திலேயே டெபாசிட் வேணும்னா 1 or 2 வாங்கலாம். ஏன்னா இவர்கள் பிரிந்து நின்றால் நிலை அதுதான். ஏன்னா பாமகவுக்கு அங்க ஒரு ஓட்டு கூட கிடையாது. கொங்கு மண்டலத்துல ஒரு ஓட்டு கூட பாமக கிடையாது, எந்த கூட்டணிக்கும் கிடையாது. இவர்களுக்கு பேருக்கு இருக்கு கொஞ்சம்.
டிடிவி ஓபிஎஸ் கொஞ்சம் இருக்கு அந்த கொங்கு மண்டலம், ரொம்ப கொஞ்சம். சார் ரொம்ப இன் டீட்டெயிலா டெப்தா ஒரு மண்டலம் வாரியாக, கிராமம் வாரியாக, ஜாதி வாரியாக, யார் யாரு எங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் எங்க பெனிட்ரேட் ஆயிருக்காங்க பாஜக, எங்க ஆகல அப்படிங்கறத ரொம்ப இன்டெப்தா சொன்னீங்க. அடுத்ததாக இப்ப இந்த தேர்தல் முடிவுகள் அது திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அஇஅதிமுகவாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி, தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் உள்ளனரா? நாம் தமிழர் ஜெயிக்க போறதில்ல, ஜெயிக்க போறாங்களா அது அவங்களுக்கே தெரியும். 8% போராடுனா ஒருவேளை 9% வரலாம். ரொம்ப கடுமையா போராடுனா அந்த 8 தக்க வைக்கலாம், இல்ல 9% ஆகலாம். அதனால அவங்க ஆட்சிக்கு வரப்போறதுல, அதனால அது அவங்களுக்கு ஆச்சரியப்பட, அவங்க ஒண்ணும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. பாஜகவுக்கும் தெரியும் இப்படி இந்த சின்ன கூட்டணினா ஏதாவது சில வெற்றிகளை பெற்று அமரலாம்னு நினைக்கும். பாஜகவுக்கு தெரியும். ஆனா திமுகவை வென்று ஆளுங்கட்சி ஆகிவிடலாம் என மனக்கோட்டையில் இருப்பது அண்ணா திமுக. அப்ப அது இதே மாதிரி கூட்டணி சுமாரா இருந்தா அதுவும் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க போறது என்னவோ திமுக கூட்டணி. ஏன்னா திமுக கூட்டணி எந்த விதத்திலையும் பிரியாது. இவரு மரத்து மேல காக்கா உட்காந்து பாட்டி எப்படா அரசருன்னு வடையை தூக்கிட்டு போகலான்னு இவர் கற்பனையில் இருக்காரு. அந்த பாட்டி வடை சுடுற கதையை கேட்டிருப்பீங்களா அந்த காலத்துல? அது மாதிரி இவர் எடப்பாடி காக்கா மாதிரி மரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு எப்படா விடுதலை சிறுத்தை காங்கிரஸை தூக்கிடலாம்னு நினைக்கிறாரு. நிச்சயம் காங்கிரஸோ விசிகாவோ அந்த வலிமையான கூட்டணியை விட்டு இவரை நம்பி எல்லாம் வரவே போறதில்லை. தலைகீழ நின்னாலும் அது நடக்காது. ஏன்னா காங்கிரஸுக்கு அடுத்து 29 தேர்தல் முக்கியம். 26னா அவங்களுக்கு முக்கியம் 26 இல்ல 29. அப்ப முழு வெற்றி 100% வெற்றி கொடுக்குற கூட்டணியை விட்டு அவங்க செய்யறதுக்கு அவங்க ஒண்ணும் முட்டாள்கள். இவர் வெட்டி கனவு காண்கிறார். அதன் இவர் வெட்டிய கனவு கண்டு அது நடக்க போறதில்ல. அப்ப இருக்கிற கட்சிகள்ல அளவான கட்சியை சேர்த்து இவர் முழு வெற்றியை அடைய முடியாது. ஏதோ ஜெயிக்கலாம், பெரிய வெற்றி நிச்சயம். இந்த 70 சீட்டு கூட வராது. இந்த தடவை ஜெயிச்சாங்களே, ஜெயிக்கிறப்ப பாஜக கூட இருந்ததுதானே 70 ஜெயிச்சாங்க. ஏன்னா பாஜக இல்ல. அப்ப இவர்கள் அதுல பாதியை கூட வெற்றி பெற முடியாது. சோ உங்கள் பார்வையில் மொத்தத்தில் தனித்து இயங்கினால் பெரியதொரு வாக்கு சதவீதத்தை 2 கட்சிகளுமே வாங்க முடியாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. குறிப்பிட்ட இடங்களையும் சேர்த்துதான். நிறைய இடத்துல வந்து தோக்காட்டியும் 2வது இடத்துக்கு அதிமுக வருங்கிறீங்க, நிறைய இடத்துல டெபாசிட் காலியாகும் பாஜகவுக்கு அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அடுத்த நேர்காணலில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார்.